I like you. என்ன கேட்டா லவ் மேரேஜ் வந்து ரொம்ப பெஸ்ட் மேடம். நல்ல ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா ரொம்ப தூரமா நின்று ஐ லவ் யூ அப்படின்னுவோம். உங்ககிட்ட இது எந்த பொண்ணும் ப்ரப்போஸ் பண்ணது இல்லையா இது வரைக்கும்? என்கிட்ட வணக்கம் மக்களே. பீச்ல நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் தனியா ஏதோ வைப் பண்ணிட்டு இருக்காரு. டேனால யாரையாவது ஃபிகரை உஷார் பண்ணலான்னு வந்திருக்காரா, இல்லை யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்திருக்காரா? பேசி பார்க்கலாம் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். என்னாச்சு பீச் பக்கம்? ஆக்சுவலாக லவர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு அப்படியே யதார்த்தமாக வந்தேன் மேடம். அந்த ஸோ ரொம்ப யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ண வந்தீங்க? இல்லை யதார்த்தமாக மேம். காதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காதலை பற்றி நல்ல விஷயம் மேடம். என்ன கேட்டால் லவ் மேரேஜ் வந்து ரொம்ப பெஸ்ட் மேடம். ஆக்சுவலாக அரேஞ்ச் மேரேஜில் வந்து ஒருத்தவங்களை பற்றி தெரியாமல் புரிஞ்சுக்கிறாமல் யார் எப்படி என்ன கேரக்டர்னு தெரிஞ்சாமல் ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணுறதை விட லவ் பண்ணி அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறதுல நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு என்னோட மனசு சொல்லுது மேடம். அப்படின்லாம் மேடம் அது மேரேஜ் அமையிறது கடவுளோட சித்தம். எப்படி அமைய போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சார் டவுட்டாக இருக்கே, லவ்வர்ஸ் டே அதுவுமா பீச்சில் தனியாக வந்து இங்கே பார்த்துருக்கீங்கன்னா ஏதோ உங்கள் லவ்வரை வர சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. லவ்வர் இருந்தால் நான் ஏன் மேம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண போகிறேன்? யாரும் மேரேஜ் முடிச்சிருக்க மாட்டானா? இன்னும் கமிட் ஆகலை மேடம். இப்போ தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கான பொண்ணு? கண்டிப்பாக நல்ல பொண்ணாக தேடிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அமையணும்னு ப்ரே பண்ணிக்கிறோம். எப்படி தான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கும்ல, ஸ்கூல் டேஸில் காலேஜில்? ஃபர்ஸ்ட் லவ் அந்த மாதிரி பெருசாக டீப்பாக இல்லை மேடம். பட் ஆனால் சில பேரெல்லாம் பார்த்தா இவங்கள லவ் பண்ணணும், இவங்கள கல்யாணம் பண்ணணும்னு தோணும். அது ஸ்கூல் லைஃப்லேருந்தே வந்திருக்கு. அது எப்போ இருந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலேருந்து அதை ஃபீல் பண்ணோம் மேடம். சொல்லியிருக்கீங்களா ஏதாவது பொண்ணுக்கிட்ட? அது நிறைய சொல்லியிருக்கேன் மேடம். ஸ்கூல் லைஃப்பில் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா போவோம், நல்ல ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சுன்னா ரொம்ப தூரமாக நின்று ஐ லவ் யூ அப்படின்னுவோம். ஸோ அப்போ உள்ள காலங்களில் உங்களுக்கு அப்படி தானே அது ஒரு ஜாலியாக இருக்கும் மேடம், ஃபன்னு தான். பட் ரொம்ப சின்சியராக ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ சொல்கிற லெவலு உங்ககிட்ட இது எந்த பொண்ணும் ப்ரப்போஸ் பண்ணது இல்லையா இது வரைக்கும்? என்கிட்ட என்ன வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக ஸ்கூல் லைஃப்பில் இருந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு மேடம். ஸ்கூல் லைஃப்பில் ஒரு பொண்ணு பண்ணுச்சு, காலேஜ் லைஃப்பில் நிறைய பேருக்கு என்னை பிடிக்கும். பட் நான் வந்து அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கலையா? நானா I like you. ஆக்சுவலாக எல்லாருக்கும் பிடிக்கும் மேடம். லவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரொப்போசல் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் நம்ம கிட்ட பழகுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும், ஏன்னா நம்ம படித்து முடிக்கணும், செட்டில் ஆகணும், அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் தான் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஒரு லவ்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக அப்படி தோணதில்லை மேடம். ஆனால் பட் தோணும், சிலர் பார்த்தா தோணும், எல்லாரையும் பார்த்தா தோணாது இல்லையா? அவங்கள இப்போ ஸ்கூல் லைஃபாக இருக்கட்டும், காலேஜ் லைஃபாக இருக்கட்டும், ஏன் படித்து முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே எல்லாரையும் பார்த்தா அப்படி தோணாது மேடம். சில பேரை வந்து பார்த்தோன்னே ஆஹா இவங்க நம்மளுக்கு ஒய்ஃபாக இருந்தால் நல்லா இருக்குமே, அது ஹார்மோன்கள் செய்கிற வேலை. அது எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க? அது நல்ல ஒரு ஹோம்லியாக பார்க்க நிறைய பேர் அந்த மாதிரி பிடிச்சிருக்கு மேடம். இப்போ நானே ஹாஸ்பிட்டலில் படித்து முடித்ததும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். அதுலேயே இப்போ மீனாட்சி மிஷன்லேயே ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயுமே வந்து நிறைய பேரை வந்து பார்த்த உடனே சில பெண்களை பிடிக்கும் மேடம். ஆஹா இந்த பொண்ணு நம்மளுக்கு ஒய்ஃபாக அமைஞ்சா நல்லா இருக்குமா, அது என்ன தெரியல மேடம். சில பேர் பார்த்தா அப்படி தோணும். பட் ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு லவ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது. தோணுதவங்க கிட்ட நீங்கள் சொல்லி தோன்றவங்க கிட்ட அதான் மேடம், அதுக்கும் ஒரு ராசி வேணும் மேடம். லவ் சரி தைரியம் இல்லை அப்படின்னு இல்லை மேடம். ஸ்கூல் லைஃபு விளையாட்டுத்தனமாக போயிடுச்சு, காலேஜ் லைஃபு அதுவும் விளையாட்டுத்தனமாகவே போயிடுச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து லவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மியாகுது. ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி இருக்கலாம். படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு மெச்சூரிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். ஆனால் பட் என்னென்னா சில பேரை பார்த்த உடனே தோணும், அந்த இது தோணும் ஆக்சுவலாக இவங்கள நம்ம மேரேஜ் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. ட்ரெடிஷ்னலான பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க? நாட் ஓன்லி ட்ரெடிஷ்னல் மேடம், எல்லாரும் ஒரு சிலர் மாடர்னாக இருக்கிறவங்கள பார்த்தாலுமே ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி இப்போ நான் படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்பே மேடம் நல்ல ஹெவி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர் பேஷண்ட்டோட வீட்டுக்கே ட்ரீட்மெண்ட் பண்ண போவோம். அப்போ நிறைய இடங்களில் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த ஸ்கூல் விட்ட டைமில் அந்த ஏஜ் குரூப்பில் சில பொண்ணுங்க வருவாங்க. நான் எழுதி சாப்பிட்றப்ப அவங்களும் வந்து நிற்பாங்க மேடம். ஸோ பார்த்த உடனே ஆஹா இந்த பொண்ணை மேரேஜ் பண்ண அப்படி நல்லா அழகாக அந்த மாதிரி கேப் கிடைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வரும் மேடம்.
க்ரஷ் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? ட்ரெஸ்ஸுன்னு அந்த மாதிரி எதுவும் இல்லை மேடம் இப்போதைக்கு. எப்படின்னா means உங்களுக்கு ஒரு சினிமா ஆக்டர்ஸே எடுத்துக்கிறோமே, இந்த நடிகை பார்க்க அழகா இருக்காங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வைஃப் வந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி க்ரஷ் உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? சினிமா நடிகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகும். பட் ஆனால் கல்யாணம் மேரேஜ் சினி ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிலாம் ஒருபோதும் நினச்சதே இல்லை மேடம். ஓகே ஓகும். பொண்ணுன்றது உங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கோ லவ் பண்ணுறதுக்கோ அதுக்குன்னு தனி குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? சினிமா ஆக்டர்ஸ் மாதிரியே தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனைகள் கிடையாது இல்லையா? இப்போ நாங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்பலேருந்து பார்த்துருக்கீங்கன்னா பையன் பார்க்க ரொம்ப ஸ்மாராக இருப்பான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ரொம்ப சூப்பர் பொண்ணாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பையன் ரொம்ப அழகாக இருப்பான், ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாராக இருக்கும், பிலோ அவரேஜ்னு வைங்களே. ஆக்சுவலாக அது மாதிரி சொல்லக்கூடாது. இது ஒரு புரிதலுக்காக ஒரு மேட்ரை. எல்லாரும் அழகு தான். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆக்டர் மாதிரியே இருப்பான்னு வைங்களேன், அப்பா ஸ்மார் இருப்பான் மேடம் எனக்கு தெரிஞ்சு. அவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாராக தான் இருக்கும். அப்போ என்னன்னா லவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகோ அறிவோ இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிருச்சு ஆக்சுவலாக அந்த விஷயங்கள். அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸாக இருக்கட்டும் 90 கிட்ஸாக இருக்கட்டும், இப்போ பசங்க வந்து இந்த மாதிரி பிரித்து பேசுகிறாங்க. எப்பயுமே காலங்கள் ஒன்று தானே, மனிதர்கள் ஒன்று தானே, கொஞ்சம் முன்ன பின்ன மாடிஃபிகேஷன் இருக்குமே தவிர ஒரே மாதிரி தான் இருக்குது மேடம். அதனால நான் அந்த மாதிரி யாருமே கால்குலேஷன் பண்ணதில்லை மேடம். இந்த லவ் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? எல்லாம் ஒரே மாதிரி தான் மேடம் இருக்குது. இப்போ நானே நிறைய பார்க்குறேன் 2K கிட்ஸே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வர்றாங்க, அதெல்லாம் பொண்ணுங்கள் எல்லாம் மெச்சூர்டாக தான் இருக்காங்க. இந்த பசங்க பண்ணுற அநியாயம் சோசியல் மீடியாவில் என்ன நிறைய ராங்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க மேடம். 90s கிட்ஸாக இருக்கட்டும் 2K கிட்ஸாக இருக்கட்டும், எல்லா 2K கிட்ஸ்லேயே ரொம்ப மெச்சூர்டான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். ட்ரீட்மெண்ட் நிறைய பேர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், லாங் டியூரேஷனாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்க ஃபேமிலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப நாள் பார்க்குறோம், அதெல்லாம் ஓவர் மெச்சூர்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு 2K கிட்ஸ்லாம் வந்து மேடம் டோட்டல் ஃபேமிலியுமே இது பண்ணுது, நல்லா மெச்சூர்டாக இருக்குது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்போ உள்ள லவ்னா எல்லாம் மீறிடும், இப்போ 2K கிட்ஸ்னால் எல்லாம் மீறி இருக்காங்க, 90 கிட்ஸ்னால் அப்படி கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போயுமே ஒரு லவ் பண்ணுறவங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க மேடம், அவங்களுக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இப்போ உள்ளது எல்லாம் ஒரே மாதிரி தான் மேடம் இருக்குது. இந்த பெஸ்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? லவ்வர் ஆக்சுவலி தனியாக இருப்பாங்க, பெஸ்டின்னா எனக்கு புரியல. பெஸ்டினா லவ்வர் ஒரு பக்கம் இருப்பாங்க, லவ்வர் பண்ற எல்லா வேலையும் பெஸ்டியும் பண்ணுவாங்க, ஆனா அவங்க பெஸ்டி, இவங்க லவ்வர் அவங்க பெஸ்டி, அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலை மேடம். தெரியாது. சரி, ஓகே. லிவிங் டுகெதர் பற்றி? லிவிங் டுகெதர் தெரியும் மேடம். லிவிங் டுகெதர்ன்ற பேரில் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், 2 பேரும் ஒன்றாவே வாழ்கிறாங்கன்னு வைங்களே, வாழ்கிறாங்க மேடம். குறிப்பிட்ட பீரியட் அந்த மாதிரி இருக்காங்க, பிடிச்சிக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லையா 2 பேருமே பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இது இப்போ இருந்தில்ல, நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே நான் பார்த்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜில் அந்த மாதிரி யாரும் இல்லை, பட் அதர் காலேஜஸ்லேயே பார்த்துருக்கேன். நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்பயே ரூம் எடுத்து ஒன்றா தந்திருப்பாங்க, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. நம்ம தமிழ்நாட்டிலே அப்போவே அதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன் மேடம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எங்கள் காலேஜில் கிடையாது, அதர் காலேஜஸ்லாம் பார்த்துருக்கேன். நல்ல ரிச்சான பீப்புள்ஸு, அதர் ஸ்டேட்லேருந்து வர்ற பீப்புள்ஸ்லாம் அந்த மாதிரி நான் லிவிங் டுகெதர் பார்த்துருக்கேன் மேடம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அந்த மாதிரி? நம்மளுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கலாம் மேடம், பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பிடிச்சோம்னா டக்குன்னு மேரேஜ் பண்ணுறது, அதுதான் நல்லது. என்ன கேட்டால் அந்த லிவிங் டுகெதர் மேலே அவ்வளோ ஒன்றும் ஒரு நல்ல விஷயமா தெரியல மேடம். அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போல்டாக மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக ஓப்பனாகவே வாழலாம் இல்லையா? தெரியலையா மேடம், அப்படின்னா என்னென்னு தெரியல, நீங்களே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஐயோ ப்ராமிஸாக தெரியாது மேடம். ஃப்ரெண்ட்ஸ் வித் இந்த டெர்மாலஜிலாம் நீங்கள் சொல்லி தான் கேள்வி பண்ணுறேன். பெஸ்ட்டினா அது என்னமோ சொன்னீங்களே, பெஸ்ட்டின்னு ஃப்ரெண்ட்ஸ் வித் அது என்னது, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டா? ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட், இதெல்லாம் அந்த டெர்மாலஜிலாம் நான் இப்போ தான் மேடம் கேள்வியே பண்ணுறேன். அப்படின்னா அவங்களால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும், பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் மீன்ஸ் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பா? அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துப்பாங்க, அது வேணாம். நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ஒன் நைட் ஸ்டாண்டா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராமிஸா லிவிங் டுகெதர் தான் மேடம் நான் கேள்விப்பட்ட டெர்மாலஜி. ஒன் நைட் வித் ஸ்டாண்ட் இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் ஆக்சுவலாக கேள்விப்படுறேன். தெரியல என்ன மேடம் ஆக்சுவலாக ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படின்னா அந்த ஒன் டே மட்டும் லவர்ஸ் மாதிரி, அவங்க 2 பேத்துக்கும் எதுவுமே இல்லை. அச்சோ, அப்படிலாம் கலாச்சாரங்கள் இருக்கா? இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுறாங்களே சார். இப்போ தெரியலன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. அவங்க என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது லவ் பண்ணுறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் மேடம். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பையன் என்ன நினைப்பாங்கன்னா, பட்னியாக கிடந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து பட்னியாக கிடப்போம், எனக்கு வந்து எதுவுமே வேணாம், பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் அமைஞ்சா போதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சிருக்கணும், பொண்ணு நிறைய படிச்சிருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், மாமனார் மாமியார்லாம் கொஞ்சம் ஒரு எஜுகேட்டடாக இருக்கணும்,
ஆக்சுவலாக அவங்க பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் மாமனார், பேர் சொல்கிற மாமனார் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஒரு சிலர் பொண்ணு மட்டும் அழகாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் மேடம். சில பேர் என்ன நினைப்பாங்க, கண்டிப்பாக மாப்பிள்ளை வந்து நிறைய சம்பளம் வாங்கணும். அதேமே தப்புன்னு சொல்ல முடியாது. பொண்ணோட எதிர்பார்ப்பு, அதாவது உத்தியோகன்றது ஒரு புருஷ லட்சணம் மேடம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள், ஒவ்வொரு விதமான கனவுகளோட போகிறாங்க மேடம். அப்படி அதை வந்து நம்ம இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிட்டு பண்ண முடியாது. ஏன்னா நானே அந்த தப்பை பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் பொண்ணு பார்க்குறப்ப மெடிக்கல் சைடு தான் பண்ணணும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட. அப்போ நல்ல நல்ல இடங்கள் வந்ததெல்லாம் நிறைய மிஸ் பண்ணோம். அது காலங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை பற்றி ஃபீல் பண்ண, ஆகா இதை செஞ்சுருக்கலாமோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்றது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அதுவும் தப்பு கிடையாது மேடம். ஒவ்வொருத்தவங்களோட எதிர்பார்ப்பு. இப்போ நான் ஏன் மெடிக்கல் சைடு வேணும்னு வச்சா, நம்ம கிளினிக் ரன் பண்ணுறோம், கூட ஒய்ஃப் வந்து அதை அசிஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று நம்ம படித்த படிப்பை டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் நினச்சேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட எதிர்பார்ப்பு தானே மேடம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு வரக்கூடிய அந்த மாப்பிள்ளை இந்த மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? மெச்சூர்டாக தான் மேம் திங்க் பண்ணுதுங்க. இப்போ உள்ள பொண்ணுங்களுமே மாப்பிள்ளையோட ஜாப் செக்யூராக இருக்கா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஓன் ஹவுஸ் இருக்கா, நல்ல கேரக்டராக இருக்காரா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மேடம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட இப்போ 4-3 இயர்ஸாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பீப்புள்ஸை. ஒன் ஹவுஸ் கூட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. நல்ல கேரக்டர், நல்ல படிப்பு, இது ரெண்டாக தான் பார்க்குறாங்க. ஒருத்தரை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரோட பொண்ணு, அந்த பொண்ணு எம்எஸ்சி படிச்சிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒர்க் பண்ணுறாரு, கொத்தனார் ஒர்க்கு. அது தப்பு கிடையாது. கொத்தனார் ஒர்க்கு சூப்பர் ஒர்க்கு, நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 பேரும் போகிறப்ப என்ன ஆகுதுன்னா கிளாஸ் ஆகுது மேடம். என்ன ரீசனாக, அந்த பையன் பேட் வேர்டாக பேசுகிறான் நிறைய. அந்த பொண்ணு வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கு, அதுக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே கிளாஷ் ஆகுது. அப்போ முதல்ல என்ன நினைக்கிறாங்க, நல்ல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், நல்ல பழக்க வழக்கங்கள் வேணும் அப்படின்றது எல்லா பெண்களோட கனவு தானே உங்களுக்கு. அதையும் தாரி சில பெண்கள் வந்து இன்னசென்ட்டாக படிக்கிறப்ப இது எதுவுமே எதிர்பார்க்காம பையனோட நல்ல கேரக்டரை பார்த்து மட்டும் லவ் பண்ணுதுங்க காலேஜில், ஸ்கூல் லைஃப்பில். அது என்ன ஆகுதுன்னா, காலேஜ் ஸ்கூலில் லவ் பண்ணுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக மேரேஜ்னு வரப்போ எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா சொல்கிறப்பனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியும் போய்கிட்டு இருக்கு மேடம். என்னோட சேர்த்து இந்த குவாலிஃபிகேஷனும் இருந்தால் நல்லா இருக்கும். இந்த சமைக்கிறது, நல்லா சமைக்கிறது. ஐயோ கண்டிப்பாா சமைக்கிறது தான் மெயின். உங்களுக்கு நல்லா சமைச்சா ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணு, ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு நீங்க எப்படி பார்த்துப்பீங்க? அதை நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவே பண்ணி போட்டிருக்கேன் மேடம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரிங் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லி போட்டு, அப்படி என்ன சொல்கிறது, தோடு போடுற மாதிரி, காலில் மிஞ்சி பிடிக்கிற மாதிரி, காலை அமுக்கி விடுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தான் மேடம். அது எவ்வளோ தூரம் செலக்ட் பண்ணி நான் அந்த மாதிரி ரீல்ஸ் மேக் பண்ணியிருப்பேன்னு பாருங்கள். ஸோ அதை நிறைய நானே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் இல்லை மேடம். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மேரிங் ஆஃப் மீன்னு சொல்லிட்டு, காதில் தோடு போடுறது, மேக்கப் பண்ணி விட்றது, காதில் மிஞ்சி மாட்டுறது, கால் அமுக்கிறது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக உண்மையிலே அதெல்லாம் நடக்கும். வரப்போகிற பொண்ணை நம்ம அந்த மாதிரி தான் கேர் பண்ண போகிறோம். சரி, கம்மல் போட்டு விட்றீங்க, கால் அமுக்கி விட்றீங்க, சரி சோறு போடுவீங்களா? அதுதானே மேடம் மெயின். வரப்போகிற பொண்ணுக்கு என்ன சொல்ல வருது, பெரும்பாலுமே நான் ஒரு சாப்பாடு பிரியர் மேடம். நானே நல்லா சாப்பிட்றப்ப வரப்போகிற ஒய்ஃபை எப்படி இருப்பேன், அவங்களால சாப்பிடவே முடியாத லெவல் வாங்கி 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 ஊட்ட தான் மேடம் செய்வோம். தேவையான அளவு கொடுக்கறது தான் வந்து பிடிச்சதை கொடுக்கறது ஓகே. சாப்பிடவே முடியாத அளவுக்கு திணிக்கிறது அப்போ இது டார்ச்சர் தானே, சொல்லுங்க. அது ஒரு வகையான ஒரு லவ் டார்ச்சர்னு வைங்க. சரி, ஓகே. உங்க வருங்கால ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கவிதை சொல்லுங்க. இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கவிதைன்றதை விட நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, நம்மளோட சிக்னேச்சர் ஸ்டெப்பே போதும் மேடம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவிதை நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுறத விட நம்மளுக்கு இது வந்து எல்லாரும் பார்த்தாச்சு ஆல்ரெடி. அவங்க இப்போ கவிதை தான் சொல்லுங்க. கவிதைனா நான் இனிமே தான் உட்காந்து எழுத ஆரம்பிக்கணுமே. கவிதையெல்லாம் தோணணும். உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் அவங்கள பற்றி நினைக்கும் போதே உங்களுக்கு தோணணும்ல. ஆக்சுவலாக நீங்கள் கவிதை என்ன தான் ஞாபகம் வருது, காலேஜில் வந்து பெண்களை வர்ணிக்கிறது என்ன மாதிரி யாரும் முடியாது மேடம். இப்போ என்னோட பேட்ச்மேட் பொண்ணே போதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வர்ணிக்கிற வர்ணம் இருக்குல்ல, அதுவே ஆக்சுவலாக இடத்துல கவிதை மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க ஒரு 4 லைன். என்ன சொல்லியிருக்கேன், கேரளா பொண்ணுங்களை கேரள நாட்டு இளம் அழகி அப்படின்னு அந்த பொண்ணுங்க அவ்வளோ ஹாப்பியாகிடும். அப்புறம் வந்து அந்த கண்மை ஒன்றா ரசிப்பேன் மேடம். இந்த கண்மை பார்க்குறப்ப எப்படி, அதெல்லாம் பொண்ணு பக்கத்தில் இருந்து அது மாதிரி ஜாலியாக பேசுகிறப்ப தான் என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியல. அச்சிச்சா இல்லை மேடம் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கும் மேடம். என்ன கவிதை வரும் உங்களுக்கு? கவிதைன்னு சொல்கிறத விட நேச்சராக வந்து ரசிக்க ஆரம்பிச்சிடுவேன், வர்ணிக்க ஆரம்பிச்சிடுவேன் மேடம். அப்போ வந்து கேட்டுக்கோங்க, ஃப்யூச்சர் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கவிதையை சொல்லுவார், முன்னாடியே சொல்ல மாட்டார். ஓகே, ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்காக? கண்டிப்பாக பாடிடுவோம் மேடம். மேடம் ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்காக, மின்வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா, உயிர் தீட்டும் உயிலே வா, குளிர் நீக்கும் வெயிலே வா,
அழைத்தேன் வா அன்பே மலை மேகம் வரும்போதே மயில் தோகை விரியாதோ அழைத்தேன் வா அன்பே காதல் காதல் ஒரு ஜரம் காலம் யாவும் அது வரமாதாம் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கிய நிலையே. ஓகே மேடம், கேட்குற ஆளுகளை ஏமா என்ன நீ யாரோட போய் கம்பேர் பண்ணுறீங்க? இல்லை வேணாங்கண்ணே வேற ஏதாவது கேட்கும், வேற யாராவது 4 பேர் கேட்க சொல்லுவோம். மியா கலிஃபா தான் ஐ திங்க் என்னோட ஏஜுக்கு நெருக்கி ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இது கொஸ்டினே ரொம்ப இன்டீசெண்டாக இருக்கும் மேடம், அநாகரிகமாக. யார் கேட்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? மேக்ஸிமம் என்ன பார்க்குறவங்க யாருமே பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணோன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மேடம். மியா கலிஃபா ரொம்ப கேவலமாக இருக்குது. அதாவது பையனும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. இதெல்லாம் எவ்வளவு இயற்கை சீர்கேடு.